தெய்வத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தெய்வத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் வளர்ந்திட புனிதம் மகிழ்ந்திட தெய்வத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மூவொரு தெய்வத்தினுடைய அரவணைப்பில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு இறை அன்னை தாயாக இருந்து தன்னுடைய தயவை கொடுக்கிறார். அன்னையினுடைய சிறப்பான தயவு இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற மட்டுமல்ல, உலகத்தை கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அன்னையினுடைய வழிகாட்டுதல் அனைத்துமே ஏதோ நம்ம இந்த உலகத்திலே சந்திக்கிற ஒரு சிறிய பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டது அல்ல, மாறாக நாம் விண்ணகத்தை நோக்கி பயணிக்க எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதை தாண்டி செல்ல வழிகாட்டுகிற தாய் நம் அன்னை மரியாள். இந்த அருமையான தாயை பெற்றிருக்கிற நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அன்னையின் காட்டிய வழியை மறந்து ஆண்டவர் நம் கொடுத்திருக்கிற கட்டளைகளை மறந்து நடந்த நேரங்களுக்காக மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 15 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றிற்கு இடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்து 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும்
ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி, ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 78. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். 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 தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்று இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா என்றனர். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார்.
அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளில் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அடிக்கடி வாசிப்பதுண்டு, தியானிப்பதுண்டு. ஆனால் நாம் சரியாகத்தான் கேட்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல 2 விதமான போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் உணவுக்கான போராட்டம், வாழ்வுக்கான ஒரு போராட்டம். இன்னொன்று, கடவுளுடைய அந்த பிரசன்னத்தின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாத ஒரு போராட்டம். இந்த 2 போராட்டத்திலே தான் அந்த மக்கள் தவிக்கிறார்கள். கடவுள் அந்த நேரத்தில் அவர்களை பழிவாங்கவில்லை. அவர்கள் உணவை கேட்டு முறுமுறுத்தார்கள். இன்றைக்கி நாமும் வாழ்க்கை போராட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உடனடியாக நாம் செய்வது என்ன? முறுமுறுப்பு. நேற்று ஒரு சகோதரி பேசி கொண்டிருந்தார் என்னிடத்திலே. அவர் சொன்னார், ஒரு தாய் அந்த மாதாவுக்கு முன்னாடி நின்று மாதாவை திட்டி கொண்டிருந்தார். நான் ஏனம்மா திட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கடிந்து கொண்டேன். அவர்கள் உடனே அங்கிருந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். இது ஒரு உணர்வு. அதாவது கடவுளை திட்டுவது, இந்த இடத்துல வந்து புலம்புவது என்பதெல்லாம் முறுமுறுப்பதினுடைய அடையாளம். காரணம் வாழ்வியல் பிரச்சனைகள். இன்றைக்கு இந்த வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் நம்பிக்கையை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஏதாவது செய்வார் என்று நம்ம நம்பி அமைதியாக இருப்பது தான் நம்பிக்கை. இதை அந்த மக்கள் மறந்து போனார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அந்த மக்கள் முறுமுறுத்தார்கள். இந்த இடத்துல மட்டும் இல்லை, முதல் இடத்துல அவர் ஒரு கவலையும் வைக்கலை. கடவுள் வந்து வேதனையை வெளிப்படுத்தலை. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த வேதனையை வெளிப்படுத்துவார், சாவின் அடையாளமாக. அதிலையாவது அவனுக்கு அது புரியட்டும் என்று. அப்போ அவர்கள் ஏன்
கடவுள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் என்ன? மன்னா என்பது அவர்கள் அதுக்கு ஒரு பேர் ஒன்றும் இல்லை, மன்ஹூ அப்படிங்கிறதா, என்ன இது, அதைத்தான் மன்னான்னு அப்படியே மொழிபெயர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன இதுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த மன்னாவினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உனக்கு விண்ணகத்திலிருந்து நான் ஒரு உணவை வழங்கப் போகிறேன், இதையே உனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வாய்? அதனால தான் இன்றைக்கி நற்செய்தி விதையை பற்றி பேசுகிறது. இயேசுதான் விதை, இயேசுதான் வார்த்தை. இன்றைக்கி நம்ம எல்லோருமே கடவுளுடைய நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையின் வல்லமை செயலாற்றுகிறதா, அல்லது இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் அடையாளங்களை பார்த்து எனக்கு ஏதாவது நடந்தால் நான் கடவுளோடு இருப்பேன், இல்லைன்னா நான் கடவுளை விட்டு விலகி போவேன், அல்லது என்னுடைய அதிருப்தியை கொட்டுவேன் என்கிற மனநிலை நம்மிடத்தில் இருந்தால், அந்த வார்த்தை இந்த முன்னாடி சொன்னது போல் வழியோரம் விழுந்த, முச்செடியில் விழுந்த, பாறையில் விழுந்த விதைகளைப் போலத்தான் கிடக்கிறது. ஆனால் நல்ல நிலத்தில் போய் விழலை. என்ன விதைகளுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம்னா, விதை போய் தானாக போய் நல்ல நிலத்தில் விழ முடியாது. நாம் நினைத்தால் நல்லவர்களாக மாற முடியும். நினைப்பது உங்களுடைய பொறுப்பு, நினைப்பது உங்களுடைய சுதந்திரம். நினைச்சா தானே நம்ம மாற முடியும். எந்த நினைப்புமே இல்லாமல் வாழ்வது என்பது ஒரு விலங்கின் மனநிலை. எதையாவது நினைப்போம், நல்லதை நினைப்போம், நல்லதை செயல்படுத்த ஆசைப்படுவோம், கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் அணிகளோடு நாங்களும் இணைந்து முது அக்களித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முது திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, எங்கள் இடைவிடா சகாயத்தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே வார்த்தை, நமக்குள் விதைக்கப்பட்ட விதை. இவர் நம்மிலிருந்து வளர இவருடைய ஆசிரை பெற்று இவர் வழி நடக்க வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு
இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. வாழையில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. வாழையில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அறிவிப்புகள். அன்னதானத்திற்கு தங்களது நன்கொடைகளை கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். சகாயமாத அரங்கத்திற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் உங்களது காணிக்கைகளை தந்து இப்பணியை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உலக மீட்பர் பசிலிக்கா பெருவிழா செலவினங்களுக்கு நன்கொடை கொடுத்து உதவவும் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி கட்டணம் 150, திருவிழா வரி 300.
27 ஞாயிறு பங்கு திருவிழாவை முன்னிட்டு அன்று குடும்பமாக பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். மாலை 7 மணிக்கு உலக மீட்பரின் மின் அலங்கார தேர்பவனி நடைபெறும். தேர்வலம் வரும் வீதிகள் எடத்தெரு, இரட்சகர்புரம், பிள்ளை மாநகர், தஞ்சை ரோடு, வரகுநேரி பஜார், ஆனந்தபுரம் புதுத்தெரு, எடத்தெரு ரோடு, பசிலிக்காவை வந்தடையும். பின்னர் நற்கருணை ஆசிர் கொடியிறக்கம் நடைபெற்றவுடன் உலக மீட்பரின் திருவிழா திருவிருந்து பசிலிக்கா வளாகத்தில் நடைபெறும். கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்தவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். அடைக்கலராஜ் அன்னை நகர் 1000, மேரி எடத்தெரு 500, ஆரோக்கிய பிரின்சி ஜோசப் கனடா 1000, ஜோசப் இருதயபுரம் 300, பெயர் சொல்ல விரும்பாதவர் 1000, அல்ஃபோன்ஸ் பிளவேந்திரன் துரைசாமிபுரம் 200, சரணியா KK நகர் 500, சகாயமேரி சஞ்சீவி நகர் 4000, பெயர் சொல்ல விரும்பாதவர் 250. இவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். இந்த வாரமும் அநேகர் உணவுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மகிழ்ச்சியுறும் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானத்துதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற தாயே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் பலியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும்.
மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். விண்ணப்பங்களை எல்லாம் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையோ மகள் போற்றி புகழரும். உமர் புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி, இன்னும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, நம் இடைவிடா சகாய தாயுக்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறி ஜெபிப்போம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நாம் உம்மை மறக்க மாட்டோம் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெபக்கூட்டங்கள் இவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் இவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலைவாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய எல்லா தனிப்பட்ட நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இடைவிடா சகாய தாயின் திருத்தலம் நாடி வந்துள்ள நாம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவை பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும்,
ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோ, வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோ. நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதை இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல் வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண் நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்த ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடல் புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள் கவலைகள் வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகிறோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம்.
எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்புமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக தந்தீரே. அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். அனைவரும் எழுந்து நின்று வார்த்தையாய் விளங்கிய கடவுள் நமக்காய் வடிவமெடுத்தவர், அன்று மன்னாவாய் உணவாக வெளிப்பட்டவர், இன்று ஆன்மாவின் உணவாக வெளிப்படுகிறவர், இந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்வோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. கண்களை மூடி செபிப்போம். ஆராதனைக்குரிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதில் எங்கள் அன்பு தாய் இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்து அவருடைய பாதம் அமர்ந்து தாயினுடைய வழிகாட்டுதலில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற நீர் கர்ப்பத்திலே இந்த குழந்தையை தாங்கிய பொழுது இதோ அந்த அன்னை உம்மை ஆராதித்து கொண்டிருந்தார். அதே போல நாங்களும் எங்கள் இதயத்தில் உம்மை தாங்கி ஆராதிக்க அதிகாலை பொழுதில் ஓடி வந்த பிள்ளைகள் நாங்கள். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதமாய் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். இதோ கூட்டத்தில் ஒருவராக அல்ல, மாறாக எங்களை நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் விதமாக, எங்களுடைய வாழ்வினுடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக எங்களுடைய வாழ்வியல் தளங்களை உற்று நோக்குகிறீர். ஆண்டவரே, இதய ஏக்கங்களையும் எங்களுடைய இதய ஆவல்களையும் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு துணையாயிருக்க நீர் தயாராயிருக்கிறீர். நீர் இந்த வேளையில் எங்களோடு பயணிப்பதற்காக தாய் மரியாளையும் புனிதர்களையும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், காவல் தூதர்கள் என்று இத்தனை பேரை எங்களுக்கு துணையாக தந்திருக்கிறீர். இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வழிகாட்டி இருக்கிறீர். வார்த்தை என்கிற மன்னாவை அளித்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் உம்முடைய தோழமையோடும் உம்முடைய துணையோடும் நாங்கள் நடந்து வெற்றியடைய உதவி அருளும். இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் தாயின் கரம் பிடித்து நடந்து செல்கிற பிள்ளைகளாக, பாவத்தை விட்டு விலகி நடக்கிற பிள்ளைகளாக, உலகத்திலே அன்று இஸ்ரேல் மக்கள் இந்த வயிற்று உணவுக்காக முறுமுறுத்ததை போல நாங்களும் முறுமுறுக்காமல் துன்பங்களை தாங்கி செல்ல, ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து பயணிக்க நம்பிக்கையினுடைய அடையாளம் எங்களில் நிறைவாயிருக்க உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இதோ நிலவி கொண்டிருக்கிற சங்கடங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, அந்த சங்கடங்கள், அந்த வலிகள், அந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும்
நீர் அவைகளை மாற்றிப் போட வல்லவராயிருக்கிறேன். வாக்கு மொழிந்த கடவுள் எங்களுக்காய் செயலாற்றுவார் என்று நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய செபத்தையும் இந்த பலிபீடத்துக்கு முன்பாக ஒப்புக்கொடுத்து எங்கள் தாயினுடைய வல்லமையான பரிந்துரையோடு இணைத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஆமேன். வளர்ந்தாட்படியிடுவோம். மாண்பேர் கீதம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு.